தேமுதிக அங்கம் வகிக்கும் எந்த கூட்டணி அதுக்கு வாய்ப்பு தருவீர்களா? தேமுதிக அங்கம் வகிக்குதுன்னா அது ஒரு உண்மையில் எல்லாமே நாங்க பேசி முடிவெடுத்த கூட்டணி அமைப்போம். அது மக்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக அமைப்போம். அந்த கூட்டணி மக்களுக்கு எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி, உங்களை நம்பிதான் இந்த கட்சி, உங்களை நம்பிதான் தலைவர் எங்களை எல்லாம் உங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. எனவே எல்லாருமா சேர்ந்து நீங்க ஒரு வாய்ப்பை தேமுதிகக்கு தரணும். மீண்டும் வருவோம் உங்களை சந்திக்க. தேர்தல் ஏன்னா 9 மாசம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. அதனால தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணியோடு வெற்றி வேட்பாளரோடு வருவோம், உங்களை சந்திப்போம், உங்கள் கோரிக்கைகளை கேட்டு நிறைவேற்றுவோம் என்று உங்ககிட்ட உறுதியா சொல்றேன். இந்த மாசம் யாருடைய பிறந்த நாள்? வறுமை ஒழிப்பு தினமாக, வறுமை ஒழிப்பு நாயகனாக அந்த தினத்தை மக்களுக்காக கொண்டாடியவர் தலைவர். தனக்கென்று ஒரு கேக் வெட்டணும், ட்ரெஸ் போட்டுக்கணும், நகை நட்டு போட்டுக்கணும் என்னைக்குமே கேப்டன் விரும்பினதில்லை. என் பிறந்த நாளா ஒரு 10,000 பேருக்கு உதவி செய்யுங்க, அதான் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி. என்னை தேடி வந்தவங்களுக்கு அன்னதானம் வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால வறுமை ஒழிப்பு தினத்தை நிச்சயம் நல்லபடியா செய்வோம். அதே மாதிரி ஜனவரி 9 கடலூர் மாநாடு, அனைவரும் பெரும் திரளாக வந்து கலந்து கொண்டு அந்த மாநாட்டை தலைவர் அவர்களுக்கு நம் விசுவாசத்தை காட்டும் ஒரு மாநாடாக, மகத்தான ஒரு வெற்றி மாநாடாக நீங்கள் அனைவரும் அமைத்து தரணும். செய்வீங்கல்ல? மகத்தான வெற்றியா நாம ஆக்கலாம்ல? அதனால எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது, தைரியமா இருங்க, உறுதியா இருங்க. நம்ம கட்சி தலைவர் எதுக்கு ஆரம்பிச்சாரோ அந்த இலக்கை உங்கள் அந்நியார் அடைந்தே தீர்வேன் 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 என்று கூறி